ஹாய்மா. 5X ஃபேமிலி ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து செம்ம பண்ணாவும் காமெடியாகவும் இருந்துச்சு. அந்த குழந்தையோட டேலண்ட் செம்ம, ஆக்டிங் நல்லா இருக்கு. இந்த வர எபிசோட் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களோட லைக் எங்களோட ஹாப்பினஸ். யாரெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. வாங்க நம்ம வீடியோ. வீட்ல ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீ கண்டிப்பா வரணும். யாரும் மிஸ் பண்ணாத. முடிஞ்சா பார்ட்னரையும் கூட்டிட்டு வா, சரியா? பார்ட்னருக்கு நீ எங்க போறது? அவகிட்ட எதுக்கு இதெல்லாம் கேட்டுக்கிட்ட? நம்ம இடத்துக்கு வந்தானே திருட. அவன் இவ கூட வருவானான்னு பார்க்கதான். உனக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி. ஹலோ, பிரையர் ரெசிடென்ஸ். ஹாய்க்கா, நான் தான் யூரி. ஹே யூரி, என்ன வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா பேசுறா. போயிட்டு இருக்கு. என் வேலைக்கு எந்த பிரச்சனையும் வராது. வேலை இல்லக்கா, உன்னை நினைச்சதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஏன் அப்படி சொல்ற? நான் தம்பி நல்லா போல. இருக்கேன். என்னக்கா, உனக்கு என்ன வயசாயிடுச்சு? கல்யாணம் பண்ணிக்காம இருக்க? மறுபடியும் அதே கேள்வியா? அது ஒண்ணும் இல்ல, எனக்கு ப்ரமோஷனுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அப்படின்னா இப்ப ஒரு இருக்கிறத விட தம்பியா? கொஞ்சம் பிஸி ஆயிடுவேன்னு தோணுது. அக்கா அக்கான்றேன். உன்னை தனியா விட்டு போறதுக்கும் எனக்கு சுத்தமா மனசே வரல. அதான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். சொல்ல போனா நான் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு காரணமே நீதானக்கா. கல்யாணமே பண்ணாம கொஞ்சம் யோசிக்கிறேன். எனக்கு புரியுதுடா. ஓ. அக்கறைக்கு தம்பியை வளர்க்கறதுக்காண்டியே கல்யாணம் பண்ணாம இருக்காவோ. இல்ல அதெல்லாம் வேணா, நான் பாத்துக்கிறேன். சொல்ல மறந்துட்டேன். இந்த வீக்கெண்ட் நான் ஒரு பார்ட்டிக்கு போறேன். அதுவும் என் பார்ட்னர் கூட. என்ன, பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா? நான் போறேன். ஓஹோ, நல்ல விஷயம் தான். என்ன உங்க கொலீக்ஸோட பார்ட்டியா? ஆமாமா, கமீலா தான் கூப்பிட்டா. ஓஹோ, சரி ஓகே, நான் டாமினிக்க வந்து பார்க்க சொல்றேன். அவனுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்குல்ல. பின்னென்ன, நீங்க எவ்வளவு வெகுலுன்னு எனக்கு தெரியுமே. அவன் வரலனா அவனை துரத்தி விட்டுறணும். இல்ல, பாய் ஃப்ரெண்ட். அவன் நல்லவனா தெரிஞ்சுக்கிற அது வரைக்கும் என்ன எனக்கு சொல்றேன்னா, அவனுக்கு வந்து ஏதோ இதுல வந்து ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க போல. உனக்கு ஒரு நல்ல லைஃப் அமையற வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ எனக்கு என்னோட பாய் ஃப்ரெண்டோட போறேன்னு சொன்னால. அதுக்கு வந்து அவன் என்ன சொல்றான்னா, அவனுக்கு தெரிஞ்ச யாரையும் விட்டு நான் வந்து அவனை ஃபாலோ பண்ண சொல்றேன். நல்லவனா என்னன்னு அப்புறம் என்ன சுத்தமா நம்ப மாட்டான். நடக்க கூடாது. ஏன்னா உன் ப்ரமோஷனுக்கு ஆபத்து. யூரி, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நான் சும்மா ஏதோ தெரியாம. சாரி, உன் தம்பி கிட்ட பேசும்போது நான் கால் பண்ணேன். கடைக்காரரா? சாரி, என் தம்பி நினைச்சிட்டேன். குட் ஈவினிங். ஒரு கிளையண்ட் நான் பிடிச்சிருக்கேன். டான் பிரின்சஸ். கண்ணுல மூஞ்சி இப்படிமா இருக்கு. ரூம் நம்பர் 1307. அந்த லோலாக்க பாருங்க, அவ தோடு மாதிரியே இருக்குல்ல. உங்களுக்கு எந்த அனுமதியும் இல்ல. இப்படி யாராவது வர சொன்னீங்களாடா? இல்லையே. வாய்ஸ் இந்த இடத்துல ஒரு துரோகி இருக்கான்னு கேள்விப்பட்டு தான் அவனை இது மாதிரி இதா இருக்கா? ஒரு பொம்பளை எல்லாரையும் அட்டாக் பண்ணி ஒரே படம் போட்டுச்சா? பயங்கரமா இருக்கா? ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட் வைஸ் மினிஸ்டர் பிரனன் அவளே தான். வேலையில குறுக்கிடுறதுக்கு மன்னிச்சிடுங்க. ஆனா அதுக்காக அங்கிட்டு பார்த்தா பயந்தாங்கொழி மாதிரி நடிக்கிறாள், இங்க பார்த்தா நைட்ல வந்து கொள்ளையடிக்கிறாளா? திருடியா? கொல்றதா? ஏதோ ஒண்ணு இவ ஒரு அசாசன். கொலை பண்றவா ஒழுங்க. சின்ன வயசுல இருந்து ஸ்கில்ஸ் தா. அவரோட முதலாளி என்ன சொன்னாலும் அவன் முதல்ல சொன்ன உடனே அந்த வேலையை பக்காவா முடிப்பார். ஐயோ. ஐயோ, இது வேற கிழிஞ்சிருச்சு. இப்ப நான் எப்படி எப்படி ஊசி கையில வச்சிருக்கேன். இருந்த ஒரு ட்ரெஸ்ஸும் கிழிஞ்சிருச்சு. ஒரே ஒரு ட்ரெஸ்ஸே இருக்கும் போல. உங்களுக்கு யாரையாவது பிடிச்சிருக்கா? என்ன, எந்த வயசுலயே ஒருத்தங்க சிங்கிளா இருக்காங்க. அவன் சொன்னது பார்ட்னரை கூட்டிட்டு அது வந்து வேற என்ன பிரயோஜனம்? வீட்டு வேலைன்னு சொன்னா கிளினிக் அது. கிளினிக் போல. வேற ஒண்ணும் தெரியாது. சரளமண்டே, ஆச்சே. இருக்கிற கல்யாணம் பண்ணிக்காத பொண்ணுங்களோட லிஸ்ட் தான் இது. ரொம்ப தேங்க்ஸ். உனக்கு டிவோர்ஸ் ஆகி குழந்தையோட நீ இருக்க. ஒரு நல்ல ஸ்கூல்ல உன் குழந்தையை சேர்க்கிறதுக்கு வெறும் 2 நாள்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணுமா? கண்டிஷன்ஸ் போடலனாலும் என்ன யாரும் டேட் பண்ண வரல. நீ இவ்வளவு கண்டிஷன்ஸ் போட்டா அப்ப தேவதையா தான் இருக்கணும். நீ ரொம்ப பாவம்டா. நான் என்ன பார்த்து ஃபீல் பண்ண சொல்லல. குழந்தையோட இருக்கிறது தப்பா என்ன? அண்ணாவாலதான் உங்களுக்கு பிரச்சனையா? இங்க பிரச்சனை உன்னால இல்ல. நீ எதை பத்தி யோசிக்காம நிம்மதியா போய் டிவி பாரு. சரி.
அது பார்க்கறது கூடாம இந்த மாதிரி விஷயம் பார்க்கும் போல. ஆமா. அதான் எனக்கு ஒரு பேர் கிடைக்குது. ம். உண்மைதான், இப்பெல்லாம் நிறைய போட்டு கொடுக்குற வேலை நடக்குது. அது மட்டும் இல்லாம ஏஜென்ட்ஸ் கம்மியா இருக்கிறதுனால எனக்கு தான் மிஷன்ஸ் அதிகமாயிட்டே போகுது. ஒரு ரிங்க ஸ்மகிள் பண்ண போறாங்களா, அதை நான் தடுக்கணும். உனக்கு எத்தனை வேலை தாண்டா கொடுப்பாங்க? இத பாரு, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கிற ஒரு பொண்ணா பார்த்து புடி, அவ தான் இது எல்லாத்துக்கும் ஒத்துப்பா. அவங்க ரெக்கார்ட்ஸ்ல பிரச்சனை இருந்தா நல்லது, அப்படியே இல்லைனாலும் ரிப்போர்ட்ஸை மாத்திடுவோம். எனக்கு எந்த ரிஸ்க்கும் வேண்டாம்னு நினைக்கிறேன். ஓஹோ, அப்ப இவங்க பஞ்சமே இல்லாதவளை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. எனக்கு ஒண்ணு இவளை பார்க்கும்போது பணக்கார பொண்ணு மாதிரியே தெரியல. இதுவும் கரெக்டா. பேசாம இவளோட லுக்கை மாத்தி ஏதாவது ட்ரை பண்ணலாமா? ஓ. செல்லம், உனக்கு ட்ரெஸ் தைக்கணும்ல, மெஷர்மெண்ட்ஸ் ஸ்கூல் ட்ரெஸ்ஸுக்கா? நீ குட் கேர்லா இருந்தா உன்னை யார்கிட்டயும் விற்க மாட்டேன். இவ எங்க இருந்து இப்படிலாம் பேச கத்துக்கிறான்னு தெரியல. அவங்கள பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரி தான் தெரியுது. இந்த கடை ஓனர் அவங்க சிங்கிள் இந்த கடையோட ரிப்போர்ட்ல போட்டிருந்தது. ஆனா ஏதோ பொலிட்டிக்கல் காரணங்களுக்காக இவளை ஒரு வாட்டி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்களை செலக்ட் பண்ணது ரிஸ்க் தான். சரியான ஆளா அமையறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் போல இருக்கே. இதான் இவரு. இவளே வந்துட்டா. ட்ரெஸ் இந்த இது இருக்குன்னு சொல்லி எடுக்கிறதுக்கு. அது கிழிஞ்சதை தச்சு கேட்கற. இந்த ட்ரெஸ் தைச்சு கொடுக்க முடியுமான்னு கேட்க தான் வந்தேன். ஆமா. கொஞ்சம் அவசரம், சீக்கிரம் முடிச்சு கொடுத்தா நல்லதுதானா? அதெல்லாம் பாத்துக்கலாம், நீ தான் ரெகுலர் கஸ்டமர் ஆச்சே. என் கண்ணில் படாம பின்னாடியே வந்திருக்கா. இவ யாரா இருப்பா? ஓய். ஓ, இந்த லிஸ்ட் வந்துருச்சு. ஆமா. சரியா? அவன் பார்த்த ஞாபகம் இல்லையோ? இருக்கோ? சிங்கிள் தான். இவளோட அப்பா அம்மா இறந்துட்டாங்க. ஓ. இவளுக்கு ஒரு தம்பி இருக்கான், சின்ன பையன். இவ சிவில் சர்வீஸ்ல இருக்கா. ரெக்கார்ட் பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லை. இவளை எப்படி கவனிக்காம விட்டேன்? ஒருவேளை நான் ரிலாக்ஸ் ஆயிட்டேனோ? எக்ஸ்கியூஸ் மீ, நான் வந்ததுல இருந்து என்னையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க என்கிட்ட ஏதாச்சும் பேசணுமா? எப்படி? நான் ஒரு கண்ணில் பார்த்ததை எப்படி கண்டுபிடிச்சாவ? அழகா இருந்தா இப்படி பார்க்காம இருக்கிறது. அப்படின்னா நீங்க பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்க, அதனால தான் பாத்தீங்க. ஆமா, சொன்ன ஒன்று ஞாபகம் வந்துருச்சு. பார்க்க நல்லதா ஆமா. இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் பெட்டரான ட்ரெஸ் போட்டா சூப்பரா இருப்பேன். ஓத்ரா. இப்ப என்ன ஹைட் இருக்குன்னு எனக்கு தெரியுமே. இவங்க ஐயோ. ஒரு கஸ்டமர் தான். இவனுக்கு ஒரு பொண்ணு. என்னோட ஹஸ்பண்ட் பின்னாடியே போன, ஏன் இவ்ளோ கேவலமா நடந்துக்கிற? இந்த மாதிரி ஏமாத்துற ஆண்களை பொண்டாட்டிங்க கொன்னு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஐயோ. நானா இருந்தாலும் நிச்சயம் அதான் பண்ணிருப்பேன். இல்ல, தப்பு. என் சிந்தனையே தப்பு. இதை நான் பண்ணேன்னா நான் அசாசன்கிறத யாராச்சும் கண்டுபிடிச்சிருவாங்க. நான் எல்லாரும் போல அதுவும் தெரிஞ்சு வச்சு. அசாசனா, இவரு ஸ்பை, இவங்க அசாசன். ஜாலியா இருக்கு. இந்த பொண்ணு வாழ்க்கையில என்டர்டெயின்மெண்ட் கம்மியா இருக்கு போல. இந்த பொண்ணு எனக்கு wife ஆக்காம நினைச்சேன். ஆனா அது நடக்காது போல இருக்கு. இவரை பார்ட்டிக்கு பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். ஆனா எப்படி பாரு ஆயிட்டு பிடிக்கிறது பாரு. ஏன்னா 2 பேர் மனசு ஆமா தெரிஞ்சுச்சுல. ஆமா, அதனால ரெண்டு வேற level. அது பாரு ஆட்டத்தை பாரு. இவளை தனியாளா நான் தான் பாத்துக்கிறேன். அப்படின்னா இவரை பார்ட்டிக்கு கூப்பிடுறதுல பிரச்சனை இல்ல. ஒரு நிமிஷம். செட்டப் பண்ணிட்டானே. சரி, இந்த பிள்ளை பாரு செட்டப் பண்ணி கொடுத்துருக்கேன். பாய் ஃப்ரெண்டா நடிக்கணுமா? என் தம்பி கிட்ட எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதா நான் போய் சொன்னேன். உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா பார்ட்டிக்கு மட்டும் பாய் ஃப்ரெண்டா என் கூட வர முடியுமா? எனக்கு அதை தவிர வேற எந்த நோக்கமும் இல்லைங்க. அதுக்கு எப்பவும் நன்றியோட இருப்பேன். தம்பிக்கு இருக்கிற கவலைய போக்கலான்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். எனக்கு நல்லா புரியுது. நான் உங்க கூட வரேன். நிஜமாவா? ஆனா அதுக்கு பதிலா நீங்க எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும். அது என்ன விஷயம்னா, ஸ்கூல் இன்டர்வியூல நீங்க இவளுக்கு அம்மாவா நடிச்சீங்கன்னா அவ அம்மாவா? ஃபியூச்சர்ல யாருக்கு என்ன ஆகும் தெரியல. அவளுக்கு படிப்பறிவு இருந்தா அவ யாரையும் நம்பி இந்த உலகத்துல வாழ தேவையில்லை. என் wife என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்ட கடைசி விஷயம் அப்பா போய் சொல்றாரு. எவ்வளோ நல்ல மனசு. சின்னதா ஒரு பொய்ய சொல்லி இவளை சம்மதிக்க வச்சு அப்புறம் பேசி புரிய வச்சு இவளைய கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான். எனக்கு இதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல. அப்பா ரொம்ப தேங்க்ஸ். அப்போ சாட்டர்டே பார்ட்டிக்கு நானும் உங்களோட வரேன். தேங்க்ஸ். நாங்க ஒரு shopping பார்ட்டிக்கு போயிட்டாங்க. போறப்போ சாட்டர்டே அவளை பாத்துக்கிறதுக்கு ஒரு பேபி சிட்டர் வருவாங்க, சரியா? பீனிட்ஸ் வாங்கி வச்சிட்டு போங்க. சரி சரி. இந்தாங்க உங்களோட 10 ரூபா சாரே. சரி. தேங்க்ஸ் சாரே. சரி வா. டி இல்ல எஃப் சைஃபரா இருக்கும்.
இது இப்போ பார்ட்டிக்கு வந்து ஏதா என் அடுத்த இது விஷயம் நம்பரா டீடைல்ஸ் நம்பரு நினைக்கிறேன். வெஸ்ட்லேருந்து திருடப்பட்ட ஆர்ட் பீசஸை கண்டுபிடிச்சி எடுத்து ஸ்மக்லிங் ரிங்கை பிடிச்சி அதை அழிக்கணும். சாட்டர்டே 6 மணிக்கு நம்பர் ஐயரப்பாக்கு மாதிரில டார்கெட் வருது வரும்போது அப்புறம். சாட்டர்டே தானே அவ கூட போறதா சொல்லியிருக்கேன். ஆமாம். சாட்டர்டேவா? நல்லா கேட்டுக்கோ. நான் பார்ட்டிக்கு டைம் வந்துட்டாங்க. கொடுக்கணும். அதனால இந்த வேலையை சீக்கிரம் முடிக்கணும். அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இப்போ என்ன சொல்ற நீ? எனக்கு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண தான் தெரியும். சண்டை போடலாம் சத்தியமா தெரியாது. அது மட்டுமா ஆல்ரெடி நிறைய பேருக்கு மேல ஒரு கண்ணு இருக்கு. இங்க மொத்தம் 3 மில்லியன் எதையோ ரெக்கவர் பண்ண வந்திருக்காங்க. புரியுதா? அதுல இருந்து ஒன்னோ ரெண்டோ எடுத்துட்டோம்னா அதை யாரும் கண்டுக்க கூட மாட்டாங்க. அப்படின்னா நான் இது பாத்துக்கிறேன். ஆர்பர் மாதிரி இருக்கு. நான் ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இந்த ஸ்பை அது உருவாக்கி இருக்கேன். உத்வேகத்தை நான் பாராட்டுறேன். சிவவா வெயிட்டிங்கில் இருந்துக்கிட்டு இருக்காமா. அதாச்சே. டைம் ஆச்சுல. என்ன லாய்டு இன்னும் வராம இருக்காரு? ம் ம். ஒருவேளை ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரா இங்கே என்ன? வருண்டா. போஸ்டர் தாசிக்கிட்டு இருக்காங்க இந்தா. அவன் அது பயந்தாக்குள்ளியாவே. அவன் என்ன சொன்னேன், கலெக்ட் பண்ணி கொடுக்கறதா தெரியும், சண்டை போட தெரியாது. இவ்வளவையும் சமாளிச்சு வரணுமா? தப்பு ஓடுங்கடா. ஏதோ எடுத்துட்டு போறாங்க. ஆமா, ஏதோ வந்திருக்குங்க, நான் யார் வரல, அது தூக்கி போறாங்க. இதா இவ்வளவு இது என்னது? தங்க நகை வைர அப்பா இதோ இது நான் எடுத்துக்கிறேன். இதான் ஒரு அதுல எப்படி நீ மட்டும் காஸ்ட்லியானதா எடுத்துக்கிற. வயிறுன்னு சொன்னதா போச்சுடா. போச்சுடா. வந்து ஏத்தாப்புல வந்து வந்துருச்சு. வந்துட்டாங்க. அதை அவங்க வந்துட்டாங்க. அதைத்தையும் அதை அடிச்சுட்டு போது இவங்க மறுபடியும் வந்துட்டாங்க. அவங்க அவளுக்கு இங்க டைம் ஆயிடுச்சு. ஏத்து ஓடுது. அழுகுறா. ஐயையோ. அதான் மூக்கு ஒழுகுது. மூக்கு ஃபீலிங்ஸோட ஒழுகுது. விளையாடுனா குளிரா? இப்படிதான் போல இருக்கு. என் தம்பி ப்ரமோஷனுக்காக என் வேலைக்கு இங்க எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கணும். அதுக்கு முதல்ல நான் மட்டும் தனியா இந்த பார்ட்டிக்கு போகணும். என்ன யார் இன்னைக்கும் நீ லேட்டா வர? சாரி, இந்தாங்க உங்க என்னாச்சு? gift. என்ன இங்கெல்லாம் போயிட்டாளா? ஆமா, அவன் வரல இல்ல, அவன் அங்க மாட்டிக்கிட்டானே. ஆமா. திடீர்னு வேலை வந்துட்டதுனால அவனால வர முடியல. ம். எப்படி சொல்ற? அவரை பார்க்க எவ்வளவு ஆசையா இருந்தேன்னு தெரியுமா? ஆனா நல்லா கதை சொல்றேன். இதெல்லாம் ஒரு காரணமா? பாரு. எனக்கு என்னமோ அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு தான் தோணுது. அவ பொய் சொல்லிருக்கா. பொய் சொல்ற இவள ரிப்போர்ட் பண்ணணும்ல. ஆமா ஆமா, எனக்கு என்னமோ நம்ம நாட்டோட பர்த்டே குறிக்குதான் அவ ஸ்பையா இங்க வந்த மாதிரி தோணுது. நீ ஒருத்தி சும்மா இரு. ஆம்பளைங்க இவள கண்டுக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். போயிட்டு போறா விட. எங்க இது யாருன்னு தெரியல. தம்பி அனுப்பிச்சுட்டோனோ? இங்க வரலையா? நீங்க இந்தா, டாக்டர் அது சொன்னேன்ல, ஒருத்தன் அனுப்பிச்சு விடுறேன். இவரு எப்பவுமே உங்களை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அது ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என் தா, தம்பி கிட்ட என் பாய் ஃப்ரெண்ட் நல்லவன்னு சொல்லிடுறீங்களா? இல்ல இல்ல, வாய்ப்பே இல்ல. எத்தனை நாள் இந்த மாதிரி போய் சொல்லி ஏமாத்த முடியும்? இந்த மாதிரி பேசுறது பார்க்க தான் பாவமா இருக்கு. எப்படி அவளோட ஃபோனுக்கு என்னடி வேலை? உன் தம்பி கிட்ட நீ தனியா தான் வந்தேன்னு சொல்லிடுறேன். ஏன்னா அவனுக்கு தெரியணும்ல. இப்படி சொல்றதுனால இவளுக்கு என்ன கிடைக்க போகுது? ஒண்ணுமே புரியலையே. இது உண்மையிலேயே ரொம்ப கடுப்பா இருக்கு. இங்க இருக்கிற அடல்ட்ஸ் எல்லாம் மறைஞ்சு போயிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். அப்ப என் தம்பிக்கு தெரியாம நான் தப்பிச்சிடலாம். ஐ அம் சாரி. நீங்க என்ஜாய் பண்ணுங்க, நாங்க வரோம். நீ வா கமிலா. எனக்கு எப்படி கிராண்ட் மேக் பண்றதுன்னு இது சொல்லு. எப்படி இவனை கண்டுபிடிச்சு வருவானா இன்னும் தெரியலையே. அவன் எங்க அங்கதான் மாட்டிக்கிட்டானே. இன்னைக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? மம்மி, என் பெரிய தா. பையனும் ஈடன்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போறான். அவனுக்கு இல்ல. ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைச்சிரும். இல்ல இங்க பர்த்டே பார்ட்டில. இல்ல அந்த ஸ்கூல்ல தான் போய் என்ட்ரன்ஸ் எழுத போறாங்க. ஆமா, சாதாரண வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும் போல. நானும் இப்படிதான் ஃபேமிலியா. இருக்கேன். ஃபேமிலியோட அப்படியே. என் தம்பி ரொம்ப நாளா ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான். என்ன அவ இன்னும் இங்கேயே இருக்கா? இது பூரா பூரா எல்லாம் ஃபேமிலியோட வந்துட்டாங்க. பாய் ஃப்ரெண்டு இவன் மட்டுமே தனியா இருக்கான். புரிஞ்சு போச்சு. நான் இவங்க ரேஞ்ச் ஆளு கிடையாது. நான் கிளம்பிடுறேன். சரி. நான் கிளம்புறேங்க. ஏய் வந்துட்டான். முக்கியமான வேலை. வா வா, அடி ஐயோ, விட்டு. பாவத்தை ரத்தத்தை வடிச்சிட்டு வரேன். லேட்டா வந்ததுக்கு எல்லாரும் என்ன மன்னிக்கணும். ம். அஸ்தம்னே சொல்லிட்டேன். ஆமா. ஃபோர்ஸா. ஹஸ்பண்ட் சொல்லிட்டேன். பாய் ஃப்ரெண்ட் தானே கேட்டேன். ஏன் ஹஸ்பண்ட்னு சொன்னீங்க? சொல்லிட்டேன்ல. உணர்ச்சி வசப்பட்டு உள்ள இருக்கிறதெல்லாம் உளறாத. ஃபோர்ஜர் சார், நீங்க ஓகே வாடிப்பட்டிருக்கா? அட ஆமா, என் பேஷண்ட்ஸ்ல ஒருத்தர் கொஞ்சம் வயலண்ட் ஆயிட்டாரு. அவர் கத்தி வச்சதுனால நான் கொஞ்சம் கத்தி பேசிட்டேன். அதான். அப்புறம் பார்ட்டில எப்படி போயிட்டு இருக்கு? என்ன விளையாடுறீங்களா? யார் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லவே இல்ல. ஏன் எங்க கிட்ட இருந்து மறைச்ச?
கிறுக்கு பிடிக்கும். எல்லாத்துக்கும் அதெல்லாம் எப்படி சொல்றதுன்னு ஏ, ஒரு அழகான ஸ்மார்ட்டான ஹஸ்பண்ட் இருக்க ஆத்தி. முடியாது. இந்த இவ சரியான புறவும் பிடிச்சவளா இருக்காங்க. என்ன இப்படி தூக்கி போடுறா? ஐயோ, கஷ்டம் வருது. அடடா, slip ஆயிடுச்சு. அது அட்டி. ஒரே போல போட்டு விட்டா காலிலே திருப்பி அவளுக்கு மூஞ்சிலே தட்டி விட்டா. சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் சீரியஸா இருப்பேன்னு என்கிட்ட முன்னாடியே சொன்னல. ஒரு சாப்பாட்டை இப்படி காலையில ஹேண்டில் பண்றது தப்புதானே ஐயா? அது மூஞ்சிலே Sorry. தேவையா உனக்கு? ஃபுட் நல்லா டேஸ்டா இருக்குல்ல? போர்ச்சர். ரேஞ்சர் இல்ல ஃபோர்ச்சர். ஏதோ ஒண்ணு. இவ சிட்டி ஹால்ல வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடி சந்தேகப்படுற மாதிரி வேலை செஞ்சிருக்கா. அவ என்ன செஞ்சிட்டு இருந்தான்னு சொல்லவா? ஆம்பளைங்க மசாஜ் பண்றதுக்கு ஹோட்டல் ரூமுக்கு இவள கூப்பிடுவாங்க. கில்லாடி. அது வந்து என் அண்டர் கவர் ஆபரேஷனுக்காக இவங்க கிட்ட மசாஜ்னு சொன்னேன். அது நீங்க இந்த தப்பா லாயா? எடுத்துக்காதீங்க, லாய்ட். அது வந்து அதுல என்ன இருக்கு? பேரு ராயன். என்ன விஷயம்னா சின்ன வயசுல ஒருத்தரோட லாய். பேரண்ட்ஸ் லாய்டு. தன்னோட தம்பியை பாத்துக்கணுங்கிறதுக்காக அவ எந்த வேலையா இருந்தாலும் தயங்காம செஞ்சா. அவ பார்த்த பல வேலைகள்ல இதுவும் ஒண்ணு. வந்துட்டாங்க. மத்தவங்களுக்காக சொல்றேன். அது கொடூரமான வேலைன்னு தெரிஞ்சு செய்யறீங்க. என்ன பின்னாடி நடக்கிறது அந்த அங்க நடக்கிறதெல்லாம் வந்து அதுக்கு நம்ம எல்லாருமே பெருமைப்படணும். முக்கியமா நான் பெருமைப்படுறேன். யோர் புறப்படலாம். சரி. இந்த பார்ட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வீட்டுல சொல்லி கூப்பிட்டு வந்துட்டானே. சாரி, நான் ஏதோ ஒரு ஃப்ளோல உங்க ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டேன். ஐயோ பரவாயில்ல. இந்த விஷயம் உங்க தம்பிக்கு தெரிஞ்சா அதே ரொம்ப சந்தோஷம் முடியும் தம்பி. லாய்டு. இந்தா லாய்ட், நான் ஒரு சஜஷன் சொல்லட்டா? போச்சு போச்சுடா. போச்சு. இந்த ஐயோ போயிட்டாங்க. வந்துட்டாங்க திரும்ப. அந்த டைமண்ட் ரிங்கு. நீங்க தூக்குறதுக்கு கரெக்டா வந்துட்டானுங்க. யோர் நல்லா புடிச்சுக்கோ. காலா சொல்லிட்டே இருக்காங்கல்ல. நான் இங்க இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது. ஒருவேளை இந்த ஆர்ட் பீசஸ்ல ட்ராக்கிங் டிவைஸ் இருக்கா? நீ கவனக்குறைவா ரைட். இவ வில்லாதி வில்லின்னு உனக்கு தெரியல. அதான் சொல்றேன். பயந்துக்கிட்டு அவ போற அதே சரி கத்தி எடுத்து பருந்து பருந்து சொல்லுறா. சொல்லி விட்டு போயிடுவா விட்டா. டாக்டரா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் போல இருக்கே. விட்டாளா? கவலையே படாதீங்க. நாம தப்பிச்சு போயிடலாம். வேனை இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க தேடி அந்த வண்டியை விட்டு நடந்து இருக்காங்களோ. அப்படித்தான் போல. வா. யோர் வாங்க. இந்த பக்கம் போலாம். ஏங்க, இந்த மாதிரி நீங்க உங்க பேஷண்ட்ஸ் எல்லாம் அடிக்கிறது சரிதானா? அது அது வந்து இது கன்கசிவ் ரெக்கவரி மெத்தட். மாடர்ன் மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் சாதாரண விஷயம் தான். இதை சொன்னாலும் நம்ம என்ன எது சொன்னாலும் நம்புறா. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு தான் தெரியும். ஐயோ. யோர் 1 செகண்ட். சரி. இது அவ அடிச்சது. ஆமா. ஐயோ. நீங்க பண்றீங்கன்னு தெரியாம நானும் பண்ணிட்டேன். என்னன்னா எனக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் தெரியும். என் தம்பி எனக்கு அதை சொல்லி கொடுத்திருக்கான். ரொம்ப தேங்க்ஸ் யோர். என்ன பண்றீங்க? நீங்க விட்ட கிக்ல பிச்சிக்கிட்டு போய் விழுந்தான். ஆமாங்க, கொஞ்சம் பலமா தான் அடிச்சேன். ஐயோ. அங்கதான் இருக்கான். ஓகேடா. தப்பிக்க விடாதீங்க. இல்லனா கொன்னுடுங்க. இவளை கண்டு அவளை கண்டு வேப்ப ஓடுறா அவரு. ஆமா. ஒரு என்ன ஸ்பீடா வரும். கேட்கலாமான்னு தெரியல. ஐயோ கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு விழுந்துட்டேன். என்ன? அது இதை நம்ம இப்படியே கண்டினியூ பண்ணலாம்னு சொல்றேன். ஏன்னா நான் சிங்கிளா இருக்கிறதால என்ன சந்தேகப்படுறாங்க. அதுவே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா வேலைக்கு உதவியா இருக்குமேன்னு. அப்பதான் அசாசினா என்னால வேலையை கண்டினியூ பண்ண முடியும். அது வந்து என்னன்னா உங்களுக்கு ஓகேனா கல்யாணம் வரைக்கும் இன்டர்வியூவை இதெல்லாம். தாண்டி நாம ஒன்னாவே வாழலாம்னு எனக்கு தோணுது. இது நம்ம 2 பேருக்கும் நல்லது தானே? எந்த கேள்வியும் கேட்காம என்னை ஏத்துக்கக்கூடிய எப்படி ஒரே வாசிக்கவே ஆள். நினைக்கிறா. அதனால வாய்ப்பை விடக்கூடாது. இவன் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஆமா. அவன் சொல்லுவான்ல நினைச்சான்ல இவளை இப்போதைக்கு பேசி சரி பண்ணிட்டு அப்புறம் இவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இப்பவே வா. நல்ல விஷயம்னா எப்ப வேணா பண்ணலாம். அந்த ரிங்கு ஐயா ரிங்கு காணாமே. எங்கேயோ விழுந்துச்சு. டேய் ஐயோ. அந்த எடுத்துட்டேன். என்னது இந்தா சும்மாரி. அந்த ரிங் எப்பேற்பட்ட குண்டோட அந்த இது உலகமே வந்தாலும்
மூவாரத்தையும் மாத்திட்டானா? எங்க நிக்கிற வந்து மேரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, தூங்கல தெரியாம. நான் அசாசனா இருக்கிற வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒண்ணாவே இருப்போம். முடிஞ்சா? ஐயோ, இந்த ஃபேமிலி சரியான ஃபன்னான ஃபேமிலியா தான் இருக்கு. ஆஹ் அவ வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கேள் அப்படிங்கிறது இன்னும் இவனுக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியல. 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த மனசு வெளிப்படையா சொல்லாத அந்த விஷயங்கள் வந்து எப்ப தெரிய வரும் அப்படிங்கிறத அடுத்த வர்ற எபிசோட்ல பார்க்கலாம். இந்த குழந்தை என்ன ரியாக்ட் பண்ண போறா அப்படிங்கிறதையும் வர்ற எபிசோட்ல பார்க்கலாம்.